நன்றி திருமதி வைஷ்ணவானந்த். எவ்வளவோ இடையூறுகளுக்கு நடுவிலும் வெற்றிகரமாக செய்தி முடித்தீர்கள். நன்றி. மீண்டும் வருக. நேயர்களே, நாம் இன்று ஞானமயம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். 3 கண்டங்களிலிருந்து இது ஒளிபரப்பாகிறது. ஒவ்வொரு இடத்திலும் வெவ்வேறு விதத்தில் இன்டர்நெட் இருப்பதால் எங்களுக்கு பல இடையூறுகளும் நடக்கின்றன என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்க இருப்பது பெங்களூரிலிருந்து ஆலயம் அறிவோம் தொடரில் ஜெகநாயகி சத்யநாராயணன் வழங்கும் திருவாரூர் உரையை கேட்போம். அதைத் தொடர்ந்து இன்று நமக்கு சிறப்பு உரை நிகழ்த்துவதற்காக நமக்கு நன்கு அறிமுகமான டாக்டர் நாராயணன் கண்ணன் அவர்கள் வந்திருக்கிறார். முதலில் இதோ திருமதி ஜெகநாயகி சத்யநாராயணன் வழங்கும் ஆலயம் அறிவோம் திருவாரூர் ஆலயம். ஆலயம் அறிவோம் வழங்குவது பிரகநாயகி சத்யநாராயணன். சோலையில் வண்டு இனங்கள் துரும்போடு இசை முரள சூழ்ந்த ஆலையின் வெம்புகை போய் முகில் தோயும் ஆரூரில் பாலோடு நெய் தயிரும் பயின்று ஆடும் பரமேட்டி பாதம் காலையும் மாலையும் போய் பணிதல் கருமமே. திருஞான சம்பந்தர் திருவடி போற்றி. ஆலயம் அறிவோம் தொடரில் இன்று நமது யாத்திரையில் இடம்பெறுவது தமிழ்நாட்டில் உள்ள சப்தவிட தலங்களில் ஒன்றாகவும் பஞ்சபூத தலங்களில் ஒன்றாகவும் விளங்கும் பிரம்மாண்டமான கோவிலை கொண்டுள்ள திருவாரூர் திருத்தலமாகும். இத்திருத்தலம் திருவாரூர் மாவட்டத்தின் தலைநகராக திகழ்கிறது. மயிலாடுதுறை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட ஊர்களிலிருந்து இங்கு செல்ல பஸ் வசதிகள் உள்ளன. ஏராளமான புராண வரலாறுகளையும் மற்ற சிறப்புகளையும் கொண்டிருக்கும் இத்தலத்தின் சிறப்புகளை முழுமையாக யாராலும் உரைக்க முடியாது. முதலாவது, இத்தலம் தோன்றிய காலத்தையும் இங்கு ஈசன் குடிக்கொண்ட காலத்தையும் யாராலும் வரையறுக்க முடியவில்லை. அப்பர் பெருமான் தில்லைக்கும் முற்பட்ட காலத்தில் தோன்றிய தலம் இது என்று குறிப்பிடுகிறார். இறைவன் வன்மீகநாதர் புற்றிடங்கொண்டார். உற்சவர் தியாகராஜன், வீதி விடங்கர் உள்ளிட்ட பல திருநாமங்கள். இறைவி கமலாம்பிகை நீலோத்பலாம்பாள். ஸ்தல விருட்சம் பாதிரி. இது ஆடகேஸ்வரத்திற்கு தென்பாகத்தில் உள்ளது. தீர்த்தம் கமலாலயம், சங்கு தீர்த்தம், கயா தீர்த்தம், வாணி தீர்த்தம். சிவபிரானுக்கு வன்மீகநாதர் சந்நிதியும் தியாகராஜர் சந்நிதியும் ஆக 2 சந்நிதிகள் உள்ளன. திருஞான சம்பந்தர், வாசகர் ஆகிய 4வராலும் பாடப்பெற்ற திருத்தலம் இது. மனுநீதி சோழன் வாழ்ந்த திருத்தலம் இது. முக்தி தரும் தலங்கள் 3இல் பார்த்தால் சிதம்பரமும், இருந்தால் காசியும், பிறந்தால் திருவாரூரும் முக்தியை தரும் என்பது ஆன்றோர் வழக்கு. பஞ்சபூத தலங்களில் இது பிருத்வி திருத்தலமாகும். அதாவது மண்ணுடன் தொடர்பு கொண்ட தலமாகும். இங்கு மூலமூர்த்தி பூமியில் புற்றிலிருந்து எழுந்ததால் புற்றிடங்கொண்டார் என்ற பெயரை கொண்டுள்ளார். வடமொழியில் வன்மீகநாதர் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறார். முக்கியமான புராண வரலாறு இங்கு தியாகராஜர் எழுந்தருளிய வரலாற்றை விவரிக்கிறது. தேவேந்திரனுக்கும் வலாசுரனுக்கும் முன்பொரு காலத்தில் பெரும் போர் நடைபெற்றது. அசுரனின் வலிமையை தாங்காமல் பூலோகத்திற்கு வந்து ஒளிந்தான் தேவேந்திரன். அக்காலத்தில் சோழ நாட்டை ஆண்டு வந்தவன் பெரும் பராக்கிரமுடைய முசுகுந்த சக்கரவர்த்தி ஆவான். அவன் தேவேந்திரனின் சிறந்த நண்பன். தேவேந்திரன் முசுகுந்தனின் உதவியை நாடவே அவனும் வலாசுரனின் போரிட்டு அவனை தோற்கடித்தான். மகாவிஷ்ணுவால் தேவேந்திரனுக்கு வழங்கப்பட்ட தியாகராஜரை தினமும் வழிபட்டு வந்தான் தேவேந்திரன். தியாகராஜர் முசுகுந்தனிடம் அவனுக்கு மட்டும் கேட்கும் விதமாக என்னை திருவாரூருக்கு கொண்டு செல் என்று கூறினார். தேவேந்திரன் முசுகுந்தன் விடை பெறும்போது என்ன வேண்டும் என்று அன்புடன் கேட்க, எனக்கு தியாகராஜர் வேண்டும் என்று பதிலளித்தான் முசுகுந்தன். திகைப்படைந்த தேவேந்திரன் 6 தியாகராஜர் உருவங்களை ஒரே போல் வடிவமைத்து முசுகுந்தனிடம் காட்டினான். ஒரே ஒரு சிலை மட்டும் என்னை திருவாரூருக்கு கொண்டு செல் என்று முசுகுந்தனுக்கு தெரிவிக்க, மட்டும் கேட்டான் முசுகுந்தன். திருக்கோவிலுக்கு தெற்கே ஒரு கோவில் அமைத்து அதில் தியாகராஜரை பிரதிஷ்டை செய்தான் முசுகுந்தன். முசுகுந்தன்
பிறப்பு பற்றியும் ஒரு வரலாறு உண்டு. முன் ஜென்மத்தில் குரங்காயிருந்த அவன் சிவ பார்வதி மீது வில்வ இலைகளையும் காய்களையும் பீய்த்து எறிந்து கொண்டிருந்தான். வில்வ இலைகளால் பூஜை செய்த புண்ணியத்தால் அவன் இந்த ஜென்மத்தில் முசுகுந்தனாய் பிறந்தான். கோவில் 5 வேலி, குளம் 5 வேலி, ஓடை 5 வேலி என்பது இங்கு வழங்கப்படும் பழமொழியாகும். 5 வேலி நிலப்பரப்பில் அமைந்துள்ள இந்த பிரம்மாண்டமான ஆலயத்தில் 9 ராஜகோபுரங்களும் 80 விமானங்களும், உயரமான 12 மதில்களும், 13 மண்டபங்களும், 15 தீர்த்த கிணறுகளும், 5 பிரகாரங்களும், சிவலிங்கங்களும், 86 விநாயகர் சிலைகளும் உள்ளன. கீழ்கோபுரம் 118 அடி உயரம் கொண்டுள்ளது. வேதாரண்யம் விளக்கழகு, திருவாரூர் தேரழகு, திருவிடைமருதூர் தெரு அழகு என்ற வழக்கு மொழி இந்த தேரின் சிறப்பை பறைசாற்றுகிறது. இந்த திருத்தேரின் உயரம், கணம், கட்டுமானம், அலங்காரம், ஓட்டம், மூலைகளில் திரும்பும் வன்மை ஆகிய எல்லாவற்றிலும் தனி சிறப்பை கொண்டுள்ளது. இந்த தலத்தில்தான் சுந்தரர் பறவை நாச்சியாரை சந்தித்தார். விருத்தாச்சலத்தில்தான் தான் பெற்ற பொன்னை அங்கு நதியில் போட்டு இதை திருவாரூர் கமலாலயத்தில் வருவித்து தர வேண்டும் என்று சிவபிரானை சுந்தரர் வேண்ட அவரும் அப்படியே அருளினார். ஆற்றிலே போட்டு குளத்திலே தேடுகிற மாதிரி என்ற பழமொழி மூர்த்திகளான தியாகராஜர், சியாமா சாஸ்திரிகள், முத்துசுவாமி தீட்சிதர் ஆகியோர் அவதரித்த திருத்தலமும் இதுவே. இங்குதான் நமிநந்தி அடிகள் நீரினால் விளக்கு ஏற்றி எரிய வைத்தார். இன்னும் இப்படி ஏராளமான சிறப்புகளை கொண்டது திருவாரூர் திருத்தலமாகும். காலம் காலமாக ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அருள் பாலித்து வரும் தியாகராஜரும் கமலாம்பிகை அம்பாளும் அனைவருக்கும் சர்வ மங்களத்தை தர ஞானமயம் சார்பில் பிரார்த்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.